Hello guys, welcome to G-Speedy Developer. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த IGNO பிராண்டோட பெயிண்ட் ஸ்ப்ரே கன்னை தான் பார்க்க போறோம். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே கன்னை வந்து நம்ம வந்து ஆபீஸ் பர்பஸ்க்காக வாங்கி இருக்கோம் நம்ம ஆபீஸ்க்கு. இதோட ரிவ்யூவும் ப்ளஸ் என்னன்னா இதோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளோட்ல இருக்கு. அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வெள்ளோட்ல இருக்கு. ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கோ கார்னர். ஓகேங்களா, நம்ம வந்து என்னென்ன டீலிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் தியேட்டர், கார் டெக்கர்ஸ், சிசிடிவி கேமராஸ், லேப்டாப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே நம்ம டீல் பண்ணிருக்கோம். இன்டீரியர் ஹோம் தியேட்டர் அப்படின்னா தியேட்டர் செட்டப், வீட்லேயே வந்து தியேட்டர் செட்டப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் என்னென்னா வந்து காரில் வந்து இன்டீரியர் டெக்கர் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்னா ஆடியோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து காருக்கு வந்து ஆல்ட்ரு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக பெயிண்டிங் கன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக இதை ஃபுல் வீடியோவாக நம்ம இப்போ ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஆஃபீஸோட டீட்டெயில்ஸு, ஆஃபீஸோட ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஈரோடு மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் ஆன்லைனில் இல்லை, உங்கள் ஏரியாஸில் இல்லை அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கூட கொரியர் பண்ணி விடலாம். இப்போ இந்த கன்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ் அவுட்புட். ஓகேங்களா, இது வந்து 450 வாட்ஸ் அவுட்புட்டு. இதுலேயே 550 இருக்குது. நமக்கு 450 போதும். ப்ளஸ் என்னென்னா இது வந்து பர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 380 வந்து எம்எல் வந்து அவுட்புட் கொடுக்கும். 380 எம்எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 380 எம்எல் பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு வந்து 380 எம்எல் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா, கேன் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 800 எம்எல் கேனோட கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இந்த கேன் வந்து இன்னும் நமக்கு அடிஷ்னலாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னா மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ரேவோட வந்து ஃப்ளோ ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பர் நாசில் ப்ளஸ் என்னென்னா 3 மோட்ஸ். அதில் நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க மோடு, லைட்டாக கிராஸ், அப்புறம் ஸ்ட்ரைட், இந்த மாதிரி மோட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இது வந்து டேரக்ட் ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதெல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்டோட விஸ்காசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு விஸ்காசிட்டி கப்பு. அப்புறம் கன், அப்புறம் கன், அப்புறம் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், அவ்வளோதான். இந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னு, ஒரு டேங்க், ஒரு விஸ்காசிட்டி கப், அப்புறம் யூசர் மேனுவல், நாசல் க்ளீன் பண்ணக்கூடிய பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நாசல் க்ளீன் பண்ணுற பின்னு பார்த்தீங்களா, இது வந்து நாசல் க்ளீன் பண்ணுற பின்னு. இப்போ அந்த கன்னில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஓகேங்களா, இது வந்து நாசலை வந்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா, நாசலை வந்து கழட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாசலை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாசல் கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் ஃப்ளோ இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணால், இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பெயிண்ட் வெளியில் வரும். இப்போ டஸ்ட்டு இன்கேஸ் நம்ம அடிக்க போகிற இடத்துல ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஏர் ஃப்ளோ மூலிமா இதை க்ளீன் ஆகிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பெயிண்டிங் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து எப்படி அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ, மெயினாக வந்து ஃப்ளோ தான். ஸ்பீடை விட வந்து நல்லா ஃப்ளோ தான் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, அதே போல் பில்டு குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டி, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, மீடியமாக இருக்குங்க வெயிட்டு. ஓகேங்களா, இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பெயிண்டிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த கன்னை வந்து நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாட்டேங்க. இப்போ நம்ம ஃப்ளக் போட்டாச்சு. இப்போ பார்த்து இருக்குங்களா, நல்ல ஃப்ளோ இருக்குது, ஏர் ஃப்ளோ இருக்குது. ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, பெயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு சிலிக்கானில் வந்து ஒரு ரப்பர் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் ஆகாமல்
ஆகாமல் இருக்கிறதுக்கு, பெயிண்ட் வந்து சுவிட்சுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், ரிமூவபிள் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஊற்றி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா?